நீரோட அழுதுட்டே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறேன். பஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன். இந்த 11 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்தேன். காவல் கிணறு ஜங்ஷன்ல போய் இறங்கினேன். அங்கேயும் ஏற்கனவே மீதி 7 ரூபாய் இருக்குல்ல, அதை கொடுத்து பைக் எடுத்து வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு இடத்துல கூட என்ன வெட்கப்படுத்தல, ஒரு இடத்துல கூட என்ன அவமானப்படுத்தல. ஊழியத்துல இப்பதான் காலடி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்த்து சொல்றாரு, பணப்பையும் சாமான் பையும் இல்லாம உங்களை அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா? நீங்க சொல்லுவீங்க, ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆண்டவரே, நீங்க என்னை காப்பாத்தினீங்க, நன்றி ஆண்டவரே சொல்லுவீங்க. கவலையப்படாதீங்க. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பெயரால நம்ம எல்லாருக்கும் சமாதானம் உண்டாகட்டும். இந்த வீடியோ நான் சொன்னது போல ஊழியத்தை இப்போதுதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் அப்படின்ட்டு ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு இந்த வீடியோ பொருந்தும். நான் ரொம்ப ஊழியத்துல அனுபவம் படைச்சவன் அப்படிங்கிறது இல்ல, வந்த அளவுக்கு சில அனுபவங்கள் எனக்கு கிடைச்சிருக்குது. என்னை விட பெரிய பெரிய அனுபவம் படைத்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுடைய சாட்சியம் கேட்டிருப்பீங்க. என்னுடைய சாட்சியம் கேளுங்க. ஆண்டவருடைய ஒரு பெரிய தயவு நம்மளை நடத்தும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. பைபிள்ல இயேசுநாதர் அவருடைய சீஷர்களை பார்த்து ஒரு கொஸ்டின் கேட்டார். என்ன தெரியுமா? லூக்கா 22வது அதிகாரம் 35வது வசனத்துல, பின்னும் இயேசு அவர்களை நோக்கி, நான் உங்களை பணப்பையும் சாமான் பையும் பாதரட்சைகளும் இல்லாமல் அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவாய் இருந்ததா என்றார். இயேசு சீஷர்களை பார்த்து கேட்டார். கேட்கும் பொழுது அந்த ஊழியக்காரங்க, ஆண்டவருடைய ஊழியக்காரங்க, அந்த பிக்னஸ் இல்ல, அவங்களும் ஆரம்ப காலகட்டத்தில் தானே இருக்கிறாங்க. அவங்க இயேசுநாதருக்கு கொடுத்த ரிப்ளை எப்படி இருந்துச்சு தெரியுமா? அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஒன்றும் குறைவா இருந்ததில்லை என்றார்கள். ஒன்றும் குறைவா இருந்ததில்லை. இதுதான் ஊழியத்துக்கு வரும் பொழுது ஊழியக்காரங்களுக்கு நடக்கிற ஒரு அற்புதம். என்ன தெரியுமா? ஊழியத்துல ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கும்போது எனக்கு கடமலை குன்று அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு ஊழிய அழைப்பு வந்தது. நான் போய் பிரசங்கம் பண்ண போனேன். அப்படி பிரசங்கம் பண்ண போகும்போது எங்க ஊர் திருநெல்வேலி மாவட்டம், கடமலை குன்று அப்படிங்கிறது கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்குது. அந்த ஊருக்கு நான் பிரசங்கம் பண்ண போறதுக்கு எங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போது என் கையில இருந்த அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? அந்த டிராவலுக்கு நான் வச்சிருந்த காசு 30 ரூபாய். கண்டிப்பா இந்த காசு வச்சுட்டு அங்க போயிட்டு திரும்ப வர முடியாது. நான் எங்க ஊர்ல இருந்து கிளம்புறேன். இது ஒரு 9 வருஷங்களுக்கு முன்னால நடந்த ஒரு என் வாழ்க்கையில் நடந்த ஒரு அற்புதம். என்ன நடந்துச்சு? நான் இங்க இருந்து கிளம்பி பைக் எடுத்துட்டு காவல் கிணறுன்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது. நாகர்கோயில் டு திருநெல்வேலி ரோட்ல காவல் கிணறுன்னு ஒரு ஜங்ஷன். அங்க கொண்டு பைக்கை பார்க் பண்ணிட்டு பார்க்கிங் சார்ஜ் எவ்வளோன்னு கேட்டேன். 7 ரூபான்னு சொன்னாங்க. அப்போ அந்த 7 ரூபாய எடுத்து கொடுத்தேன். அவங்க சொன்னாங்க, வரும்போது பே பண்ணா போதும் அப்படின்னாங்க. நான் உடனே அந்த பார்க்கிங் சார்ஜை எடுத்து பாக்கெட்ல வச்சுட்டு இப்ப கிளம்புறேன். பஸ் ஸ்டாண்ட்ல பஸ்ஸுக்காக நிற்கிறேன். எப்படி போகணும்? என்னுடைய பிரயாண திட்டம் என்ன? காவல் கிணறு ஜங்ஷன்ல இருந்து நாகர்கோவில் போகணும். நாகர்கோவில்ல இருந்து அங்க இருந்து அழகிய மண்டபம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகணும். அதுக்கப்புறம் தான் கடமலை கொண்டு போக முடியும். இப்போ நாகர்கோயிலுக்கு நான் பஸ் ஏறுறதுக்காக நிற்கிறேன். பஸ் ஏறுறேன். டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? 11 ரூபாய். என்கிட்ட இருந்தது 30 ரூபாய். அதுல 11 ரூபாய் போயிருச்சு. திரும்ப நாகர்கோயில்ல இருந்து அழகிய மண்டபம்னு ஒரு இடம் சொன்னேன்ல, அங்க போனோம். அதுக்கு டிக்கெட் எவ்வளவு தெரியுமா? 12 ரூபாய். எவ்வளவு ரூபாய் காலி ஆயிருச்சு? 30 ரூபாயில 23 ரூபாய் காலி ஆயிருச்சு. அந்த அழகிய மண்டபம் ஜங்ஷன்ல இருந்து கடமலை குன்று பக்கம் தான் ஒரு அண்ணன் என்ன பைக்ல கூட்டிட்டு போயிட்டாங்க. அங்க ஊழியத்தை முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றேன். ரிட்டர்ன் அதே அழகிய மண்டபம் ஜங்ஷன்ல இருந்து நாகர்கோயில இருந்து காவல் கிணறு போகணும். காவல் கிணறுல என் பைக் இருக்குது. அதை எடுத்து நான் வீட்டுக்கு வந்துடலாம். இப்ப என்ன நடக்குது தெரியுமா? என்னுடைய பயண திட்டத்துல இப்ப நான் ரிட்டர்ன் ஆகும்போது என் கையில இருந்த காசு எவ்வளவு அப்படின்னா, வெறும் 7 ரூபாய் தான் இருக்குது. 23 ரூபாய் 30 ரூபாயில காலி ஆயிருச்சு இல்ல. இப்ப நான் திரும்ப நாகர்கோயிலுக்கு போறது 11 ரூபாய் வேணும். நாகர்கோயில இருந்து காவல் கிணறு போறதுக்கு 11 ரூபாய் வேணும். இப்போ அங்கிருந்து திரும்ப பைக் எடுக்கிறதுக்கு 7 ரூபாய் வேணும். இப்ப என் கையில வெறும் 7 ரூபாய் தான் இருக்குது. அந்த பார்க்கிங் சார்ஜ் 7 ரூபாய் தான் இருக்குது. என்ன பண்றேன்னே தெரியல. இப்போ நான் அழகிய மண்டபத்துல இருந்து
நாகர்கோயில் போறதுக்கு தேவையான அந்த 12 ரூபா காசு என்கிட்ட இல்லாததுனால 7 ரூபாய் தானே இருக்கு. பஸ் மறைச்சிட்டு அப்பதான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. உடனே பின் வாங்கிட்டேன். பஸ் ஸ்டாண்ட்ல உட்கார்ந்துருந்தேன். அப்போ என்ன போலவே ஒரு அண்ணன் ஊழியத்தை முடிச்சுட்டு என்னுடைய ரொம்ப நெருக்கமான எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒரு அண்ணன், ஜியோ ஃப்ரெஷைன்னு ஒரு அண்ணன். அவங்க இப்போ கன்னியாகுமரி டயசிஸ்ல பாஸ்டரா இருக்கிறாங்க, பிடி படிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க களியக்காவளையில இருந்து நாகர்கோயில் போடுறாங்க. அப்படி போகும்போது வழியில அழகிய மண்டபத்துல என்ன பார்த்து, நான் நாகர்கோயில் தான் போறேன், என் கூட வர்றியா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவர் கூட ஏறி நாகர்கோயில் போயிட்டேன். இப்பவும் என் கையில எவ்வளவு இருக்கு? 7 ரூபாய் இருக்குது. இப்பவும் எனக்கு இன்னும் அடிஷனலா எவ்வளவு தேவைப்படுதுன்னா 11 ரூபாய் தேவை. நாகர்கோயிலே ஒரு ஊழியம் உண்டு. எங்களுடைய ஊழியத்துக்கான பிரேயர்ஸ் அங்க நடக்கும். எல்லா வியாழக்கிழமையும் நடக்கும். அது ஒரு வியாழக்கிழமை நாங்க வியாழன் இரவு கூடி ஜெபிக்கிறோம். ஜெபிச்சுட்டு அந்த கடைசி ஜெபம் பண்ணும்போது என்னுடைய ஊழியத்துல செக்ரட்டரியா ஒரு அண்ணன் இருக்கிறாங்க. அந்த அண்ணன் ஜெபம் பண்ணும்போது, அன்பு தம்பி கலையரசனுக்காக ஜெபிக்கிறேன்னு கடைசி ஜெபத்துல ஒரு வார்த்தை சொன்னார். அது வரைக்கும் எனக்கு கண்ணீரே வரல, என் சூழ்நிலையை பத்தி எனக்கு கவலையும் வரல. எனக்காக ஜெபிக்கிறேன்னு சொன்ன உடனே என் கண்கள்ல இருந்து என்ன அறியாமலே கண்ணீரா கொட்டிருச்சு. என்னமோ தெரியல, மனசு கொஞ்சம் சஞ்சலப்பட்டுச்சு. இருந்தாலும் பிரேயர் முடிஞ்சது. எல்லா சகோதரர்களும் ஒரு 10 பேர் பக்கம் வந்திருக்கிறாங்க. எல்லா சகோதரர்களும் அவங்க பைக் எடுத்துட்டு நாகர்கோயில்ல அவங்க வீட்டுக்கு போறதுக்காக பைக் எடுத்தாங்க. நானும் இப்ப வீட்டுக்கு கிளம்பணும். எனக்கு பஸ்ஸுக்கு 11 ரூபாய் தேவை. என் பாக்கெட்ல 7 ரூபாய் தான் இருக்குது. அதுவும் பைக்குக்கு கொடுக்கணும், பார்க்கிங் சார்ஜ். என்ன பண்றதுன்னு தெரியல. நான் என்ன ஒரு அண்ணன் பைக்ல ஏத்திட்டு போய் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல, அதாவது காவல் கிணறு பஸ் ஏறக்கூடிய அந்த நாகர்கோவில் வடசேரி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு விடுறதுக்காக கூட்டிட்டு போறேன்னாரு. பைக்ல ஏறி போறேன். இந்த மைண்ட் சொல்லுது, டே அவர்கிட்ட ஒரு 11 ரூபாய் தானே கேட்டுறா அப்படின்னு சொல்லி மைண்ட் சொல்லுது. அந்த போராட்டத்துல இருக்கிறேன். இருந்தாலும் தேவைகள் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நிச்சயத்துல என் பாட்டுக்கு அமைதியா இருக்கிறேன். அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் போயிட்டே இருக்கும்போது அவரு என்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? பிரதர், அங்கங்கே தேடி கண்டுபிடிச்சு ஒரு 100 ரூபாய் தேரிச்சு பெட்ரோல் போட்டுதான் பிரேயருக்கே வந்தேன் அப்படிங்கிறாரு. இவர்கிட்ட கேட்க முடியுமா? வாய்ப்பே இல்லை. என்னுடைய நண்பர், எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஆன ஒரு அண்ணன் தான். ஆனா அவங்ககிட்டையும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. எனக்கு முன்னாடி 2-3 பைக்ல எல்லா அண்ணமாரும் போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஒரு பைக் ஸ்டாப் பண்ணி, அந்த அண்ணன் பேர் ஜோஸ்லின், ஊழியத்துல இப்பவும் செக்ரட்டரியா இருக்கிறாங்க. அந்த அண்ணன் திடீர்னு ஸ்டாப் பண்ணார். ஸ்டாப் பண்ணி அவருக்கு ஒரு சின்ன விளையாட்டா சில விஷயம் பண்ணுவாரு. என்ன அப்படின்னா, நம்ம எல்லாம் கல்யாண வீட்டுக்கு போனீங்கன்னா 200 ரூபாய், 300 ரூபாய், 500 ரூபாய் இப்படி ரவுண்டா தானே செய்வோம். அது என்ன சும்மா, அது என்ன ஒரு பாரம்பரியம் அப்படின்ட்டு சும்மா விளையாட்டுக்காக சில இடத்துல என்ன செய்வாருன்னா 543 ரூபாய், 302 ரூபாய் இப்படி சும்மா அப்படி ஒரு விளையாட்டுக்காக அப்படி கொடுப்பாரு. அதே போல எங்க பைக்கை ஸ்டாப் பண்ணி, டேய் அப்படின்னு சொல்லி பைக்கை ஸ்டாப் பண்ணி பாக்கெட்ல இருந்து ஒரு 11 ரூபாய் சில்லறையா எடுத்தார். எடுத்து என் கையில கொடுத்து, டிக்கெட்டுக்காரர் எப்படியும், அதாவது கண்டக்டர் எப்படியும் டிக்கெட்டுக்கு சில்லறை இல்லைன்னு சொல்லி சண்டை போடுவாரு. இந்த இதுல 11 ரூபாய் கரெக்டா சில்லறையா இருக்கும்போதுக்கா விளக்கு வரைக்கும் டிக்கெட் எடுத்துக்கோ, அதாவது காவல் கிணறு ஜங்ஷன் வரைக்கும் டிக்கெட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கையில வச்சாரு. அந்த பைக்ல இருந்து அந்த 11 ரூபாய் என் கைக்கு வந்த நேரத்திலேயே கண்ணீர்லாம் குளமா வடிக ஆரம்பிச்சிருச்சு கண்கள்ல இருந்து. பைக்ல போய் என்ன அந்த அண்ணன் பஸ் ஸ்டாண்ட்ல விடுறாங்க. நான் பஸ்ல ஏறி உட்கார்ந்து இருக்கிறேன். என்ன அறியாமலே என் கண்கள் எல்லாம் குளமாகுது. ஏன் அப்படின்னா, நான் என்ன தேவையில இருக்கிறேன், என்னுடைய தேவை எவ்வளவுங்கிறத ஆண்டவர் எவ்வளவு துல்லியமா அறிஞ்சு வச்சிருக்கிறார். நான் சொல்றேன், அந்த அண்ணன் 100 ரூபாய் இல்ல 1000 ரூபாய் அந்த டைம்ல எனக்கு கொடுத்திருந்தா கூட அது எனக்கு பெருசா தோணி இருக்காது. கரெக்டா 11 ரூபான்னு அவர் என் கையில கொடுக்கும்போது எனக்கு தோணுச்சு, என்னுடைய தேவையினுடைய ஆழம் என்ன, அகலம் என்ன, நீளம் என்ன, உயரம் என்னங்கிறத துல்லியமா ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருக்கிறார் என்பதை நிரூபிக்கும்படியா இப்படி நடந்துச்சுங்க. கண்ணீரோட அழுதுட்டே ஸ்தோத்திரம் சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி போறேன். பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறேன். இந்த 11 ரூபாய் கொடுத்து டிக்கெட் எடுத்தேன். காவல் கிணறு ஜங்ஷன்ல போய் இறங்கினேன். அங்கேயும் ஏற்கனவே மீதி 7 ரூபாய் இருக்குல்ல, அதை கொடுத்து பைக் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டேன். ஒரு இடத்துல கூட என்ன வெட்கப்படுத்தல, ஒரு இடத்துல கூட என்ன அவமானப்படுத்தல.
ஊழியத்துல இப்பதான் காலடி எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா, ஆண்டவர் இன்னைக்கு மறுபடியும் உங்களை பார்த்து சொல்றாரு, நான் பணப்பையும் சாமான் பையும் இல்லாம உங்களை அனுப்பின போது ஏதாகிலும் உங்களுக்கு குறைவா இருந்ததா? நீங்க சொல்லுவீங்க, ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. ஆண்டவரே, நீங்க என்னை காப்பாத்தினீங்க, நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவீங்க. கவலையப்படாதீங்க. என்னை கரம் பிடிச்சு நடத்தின அந்த தேவன், என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு உதவி செய்த கர்த்தர் இந்நாள் வரைக்கும் செய்துட்டு இருக்கிறார். ஒரு இடத்துல கூட யாருகிட்டையும் போய் கையேந்த விடல, கையேந்த வைக்க மாட்டார். உங்கள் ரட்சகர், உங்கள் ஆண்டவர், எல்லாத்துக்கும் மேல அவர் உங்கள் தகப்பன், உங்கள் எஜமானன், உங்களுக்கு தகப்பனாகவும் இருக்கிறார். கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்கள் தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பார். தைரியமா ஊழியம் செய்யுங்க. God bless you all. Thank you. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் நான் அழுதத நீர் மறக்கலையே. நான் உழைச்சு போய்க்கிறேன், நான் ஒரு கவலைத்தனம், என்ன ஒட்டி சேர்க்க நீங்க வந்ததை நான் மறக்கலையே. என் கண்ணீரை நீங்க தொடச்சு விட்டதை நான் மறக்கலையே. நல்ல கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிக்கிறேன்.